In this video, we are going to see the answers of 8th Standard Social Science Workbook, Unit 4, Migration and Urbanization, Worksheet number 12. First Roman letter, choose the correct answer. First question, Paleolithic people began to move starting from one place to another in dash. Answer is option C, search of food. Second question, which type of age group is said to be global moving from one spot to another? Answer is option B, adults. Third question, Suresh's relocation from his native place for a few months for his studies. Answer is option A, short-term migration. Second Roman letter, fill in the blanks. Fourth question, nations dash men move more than ladies. Answer is nations of Western Asia. Then fifth question, involuntary migration means dash. Answer, the migration takes place against the will of migrants. Sixth question, Mr. Selvam dash migrated to enhance his quality of life. Answer is voluntarily. Seventh question, Ram's relocation with his family from Madurai to Chennai. Answer is urban to urban migration. Third Roman letter, true or false. Eighth question, ladies were relocated after the marriage. Answer is true. Ninth question, as per the report 2017, the Western Asia men were the travelers on the planet. Answer is false. 10th question, people are not affected by the natural factors. Answer is false. Fourth Roman letter, rearrange the sentence. 11th question, இங்கே வந்து சென்டென்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்பரிங் போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், தென் செகண்ட் சென்டென்ஸாக வந்து செவன்த் ஒன் வரும், தென் தேர்ட் சென்டென்ஸாக ஃபோர்த் ஒன் வரும், தென் ஃபோர்த் சென்டென்ஸாக தேர்ட் ஒன் வரும், தென் ஃபிஃப்த் சென்டென்ஸாக செகண்ட் ஒன் வரும், தென் சிக்ஸ்த்து சென்டென்ஸாக ஃபிஃப்த் ஒன் வரும், தென் செவன்த் சென்டென்ஸாக சிக்ஸ்த்து ஒன் வரும், தென் எயித்து சென்டென்ஸாக எயித்து ஒன் வரும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி சொல்லலாம். ஃபஸ்ட் இஸ் ஏர்லி மேன், சர்ச் ஃபார் ஃபுட். ஏர்லி மேன் வந்து ஃபுட்டுக்காக, பீப்புள் மூவ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஃபுட்டுக்காக ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. தென் தே டெவலப்டு ரிலேஷன்ஷிப் வித் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். தென் வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் கூட பழகிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சீஸ்டு டு லிவ் இன் ஃபாரஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபாரஸ்ட்டில் வாழ்கிறதுக்கு விருப்பப்படலை. தென் நெக்ஸ்ட் அண்ட் அடாப்டட் சிவிலைஸ்டு லைஃப். ஸோ வந்து சிவிலைஸ்டு லைஃப் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தே ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் டு லிவ் இன் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ். சிவிலைஸ்டு லைஃப் அடாப்ட் பண்ணிவிட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸில் லிவ் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் அண்ட் ஃபர்டைல் லேண்ட்ஸ், அண்ட் வந்து ஃபர்டைல் லேண்ட்லேயே வந்து லிவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்து அரேஞ்ச்டு சென்டென்ஸ். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இட். டேபிளை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹேஸ் த லோவஸ்ட் பாப்புலேஷன். இங்கே கொடுத்துருக்கிறத வந்து எந்த கண்ட்ரியில் லோவஸ்ட் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஓசேனியா. ஸோ எழுதிக்கோங்க ஓசேனியா. தென் செகண்ட் ஒன், விச் காண்டினென்ட் இஸ் த மோஸ்ட் பாப்புலேட்டட் ஒன் இன் த வேர்ல்டு. ஸோ எந்த காண்டினென்ட் வந்து வேர்ல்டுலேயே மோஸ்ட் பாப்புலேட்டட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஏஷியா. ஏஷியாவில் தான் வந்து அதிக பாப்புலேஷன் இருக்குது. பாப்புலேஷனில் இந்த காலமில் கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் ஒன், விச் நேஷன்ஸ் ஹாவ் 14.6 ஆஃப் குளோபல் இமிக்ரன்ஸ். ஆன்சர் வந்து ஸோ குளோபல் மைக்ரன்ஸ் வந்து எவ்வளோ 14.6 வந்து எங்கே இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து எந்த கண்ட்ரி டினோட் பண்ணது பார்க்கணும். தட் இஸ் லத்தீன் அமெரிக்கா அண்ட் த கெரிபியன். ஸோ ஆன்சர் இஸ் Latin America and the Caribbean. Then fourth one, large number of people have migrated to dash continent. ஸோ எவ்வளோ அதிகமான பீப்புள் வந்து எந்த காண்டினென்ட்டுக்கு மைக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் மைக்ரன்ஸ் பை ஒரிஜின். ஸோ அதில் பார்க்கும்போது ஏஷியாவில் தான் வந்து அதிக மைக்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏஷியா. Sixth Roman letter, study the picture and answer the question. 13th question, what type of migration. ஸோ இந்த பிக்சரில் கட்டுக்கிறது என்ன டைப் ஆஃப் மைக்ரேஷன் கேட்டிருக்காங்க.
Answer. First one is socio-cultural cause of migration. Then second one is economic causes of migration. Next is 7th Roman letter. Answer in 2 or 3 lines. 14th one. First one. Analyze backwash effect. Answer. Brain drain is a consequence of migration. It refers to the migration in which skilled people from economically backward countries move to developed countries in search of better opportunities. This leads to backwardness in source regions called as backwash effect. Then second one, why the imbalance of the resource population occur? Answer. Migration of more people from overpopulated to underpopulated regions results the imbalance of the resource population. Third one, what are the major consequences of types of migration? Answer. Demographic consequences. Then second is social consequences. Then third is economic consequences. Then fourth is environmental consequences. 8th Roman letter. Differentiate and formulate a table for factors of migration. 15th question. First one, favorable and unfavorable factors of migration. So favorable factors வந்து இங்கே எழுதியிருக்கேன். Then unfavorable factors வந்து இங்கே எழுதியிருக்கேன். So favorable factors are employment, education, money, city life, healthcare, food and peace. Then unfavorable factors are climatic disaster, unprofitable farming, war, poverty. Second question, voluntary migration and forced migration. First is voluntary migration. If the migration takes place on person's free will, initiative and desire to live in a better place is called voluntary migration. Then forced migration. If the migration takes place against the will of migrants, termed as forced migration. Migrants-ஓட will இல்லாமல் நடக்கிறது வந்து forced migration. Then third one, rural to rural migration and urban to urban migration. So first is rural to rural migration. Answer. Movement of population from rural areas to growing towns, mainly in search of employment and education, is called rural to rural migration. Then second is urban to urban migration. Migration between one urban center to the other, like in search of higher income. So this is called urban to urban migration. Next, fourth one, pulling factors and pushing factors. Answer. First, pulling factors. Favorable factors which attract people towards a location are called pull factors. Then pushing factors. The unfavorable factors which make the people to move out from a location are called push factors. Next, 9th Roman letter. Write the correct place on the map. ஸோ இங்கே வந்து காண்டினென்ட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மேப்பில் லேபிள் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நார்த் அமெரிக்கா, தென் திஸ் இஸ் யூரோப், திஸ் இஸ் ஏஷியா அண்ட் திஸ் இஸ் ஆஸ்திரேலியா, திஸ் இஸ் ஆஃப்ரிக்கா, திஸ் இஸ் சவுத் அமெரிக்கா அண்ட் திஸ் இஸ் அண்டார்டிகா. 10th Roman letter. Activity. 17th question. Create a mind map of pulling factors in your area. ஸோ உங்கள் ஏரியாவில் உள்ள புல்லிங் ஃபேக்டர்ஸோட மைண்ட் மேப் போட சொல்லியிருக்காங்க. நான் என்னோடய ஏரியாவில் உள்ள புல்லிங் ஃபேக்டர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ புல்லிங் ஃபேக்டர்ஸ் ஆர் schools and colleges, hospital, bus facility, food and job opportunities. Then 18th question. Collect the pictures of pushing factors in the world. வேர்ல்டில் உள்ள புஷிங் ஃபேக்டர்ஸோட இமேஜஸ் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னெல்லாம் புஷிங் ஃபேக்டர்னு டினோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. First one is climatic disaster. Then second is unprofitable farming. Third is war. And fourth is poverty.